ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பெப்பர் சூப், சிக்கன் பெப்பர் சூப் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி இலை, மிளகு, சோம்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து இஞ்சியை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி, பூண்டையும் ஒரு 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு ரொம்ப வதக்க வேண்டாம், சும்மா லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு வெங்காயம் லைட்டாக ஒரு பரட்டிக்கிட்டு ஒரு தக்காளி சேர்த்து நம்ம வந்து பரட்டி எடுத்துக்கலாம். இது ரொம்ப வந்து வதங்கணும்னு கிடையாது, லைட்டாக ஒரு வதக்கிக்கலாம். அப்படியே போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்கும் சூப்பில். வதக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு, இது வந்து சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். எல்லாம் போன் சிக்கன் எடுத்துக்கிறாங்க, ஏன்னா அதான் சூப்புக்கு வந்து நல்லாயிருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மஞ்சத்தூள் போட்டு பரட்டி வச்சுருக்கோம். மஞ்சத்தூள் அதெல்லாம் போடல நான். இப்போ வந்து தனியாத்தூள் 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பெப்பர் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம அப்போ தேவைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ எத்தனை டம்ளர் நமக்கு வேணுமோ அத்தனை டம்ளர் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடிடுங்க. இப்போ நான் வந்து தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. இப்போது உப்பு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு லாஸ்ட்டில் கூட உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நான் சேர்க்குறேன், இப்போ உப்பு கம்மியாக இருக்குது. சேர்த்து நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் விடுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் சூப்பு மாதிரி இருக்கும், இல்லை குழம்பு மாதிரி ஆயிடும். இப்போ வந்து நான் ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வந்து கொதிக்க விடலாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம். ஏன்னா வந்து இது மாதிரி குக்கர் மூடி நம்ம வேக வைக்கிறதுனால அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி ராஸ்மெல் அடிக்கும் சிக்கனை. இப்போ வந்து நான் வந்து தனியாத்தூளும் மிளகுத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு நம்ம வந்து சூப்பை டேஸ்ட் பண்ணலாம். பச்சை கொத்தமல்லி கருவேப்பிலையும் நம்ம அப்போ பச்சையாக சேர்க்கலாம், நம்ம தாளிக்கும்போது சேர்க்கல. அப்படியே கருவேப்பிலை உருவி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.